ஆண்டவருடைய கிருபையினால இந்த 2025ஆம் ஆண்டை நாம் கடந்து வந்திருக்கிறோம். யாரெல்லாம் டிசம்பர் மாசம் இருந்த அதே வெயிட் இன்னைய வரைக்கும் இருக்கு? வெயிட் கூடியிருக்கா குறைஞ்சிருக்கா அப்படியே மெயின்டைன் பண்றீங்களா? எப்படி இருக்கு வெயிட் எல்லாம்? கூடியிருக்கா? மெயின்டைன் பண்றீங்களா? அப்படியே தான் இருக்கா? வெயிட்டோட கொழுப்பும் கொஞ்சம் கூட சேர்ந்து வரும். அதுக்குதான் வெயிட்டை கேட்கறது. வெயிட்டை கேட்டா கொழுப்பு தெரிஞ்சு போயிடும். இந்த ஆண்டு நாம் தொடங்குற நம்ம வாழ்க்கை இதுவரைக்கும் அதே ஒரு ஸ்டேபிளா போயிட்டு இருந்ததுன்னா நல்லது. கூடுனாலும் நல்லது, குறைஞ்சாலும் நல்லது, எல்லாம் நல்லதுதான். ஒரு வசனத்தை நான் வாசிக்கலாமா? 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 4-5 வசனத்தை வாசிக்கலாம். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 4-5 வசனங்கள். மனுஷரால் தள்ளப்பட்டதாயினும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டதும் விலையேற பெற்றதுமாய் இருக்கிற ஜீவனுள்ள கல்லாகி அவரிடத்துல சேர்ந்தவர்களாகிய நீங்களும் ஜீவனுள்ள கற்களை போல ஆவிக்கேற்ற மாளிகையாகவும் இயேசு கிறிஸ்து மூலமாக தேவனுக்கு பிரியமான ஆவிக்கேற்ற பலிகளை செலுத்தும்படி பரிசுத்த ஆசாரிய கூட்டமாகவும் கட்டப்பட்டு வருகிறீர்கள். ஜீவனுள்ள கல்லாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சேர்ந்த நீங்களும் நானும் பரிசுத்த ஆலயமா என்ன பண்ணுகிறோமா? நாம் கட்டப்பட்டு வருகிறோம் என்று சொல்லி அப்போஸ்தலன் பேதுரு சொல்கிறார். ஒவ்வொரு நாளும் ஒரு கட்டப்படுகிற ஒரு அனுபவத்துக்குள்ள தேவ பிள்ளைகள் கடந்து போக வேண்டும். அதனாலதான் கேட்டேன், வெயிட் கூடியிருக்கா குறைஞ்சிருக்கான்னு. இந்த ஆண்டுல நீங்க கட்டப்பட்டிருக்கீங்களா? 11 மாசம் நாம் கடந்து வந்துட்டோம். ஜனவரியிலிருந்து இதுவரை நாம் இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையில எந்தெந்த காரியத்துல நாம் கட்டப்பட்ட பிள்ளைகளாக இருக்கிறோம்? ஏன்னா இங்க வசனம் சொல்லுகிறது, ஜீவனுள்ள கல்லாகிய அவரிடத்துல. ஜீவனுள்ள கல்லுனா அந்த கல் நம்மளுடைய வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் கட்டி நம்மளை எழுப்ப முடியாத அவர் பிரயாசப்படுவார் ஒவ்வொரு நாள். அதனால சொல்லுகிறார், ஆவிக்கேற்ற பரிசுத்த ஆசாரிய கூட்டமாக நீங்கள் ஆவிக்கேற்ற பலிகளை செலுத்தும் பரிசுத்த ஆசாரிய கூட்டமாக கட்டப்பட்டு வருகிறீர்கள். இந்த 2025ஆம் ஆண்டுல எந்தெந்த பகுதியில எல்லாம் உங்களோட வாழ்க்கை கட்டப்பட்டு இருக்கிற ஆவிக்குரிய வாழ்க்கை எதெல்லாம் நீங்க கட்டப்பட்டு இருக்கிறீங்க? ஜனவரி மாசம் நாம் தொடங்கின அதே போலதான் இன்றைக்கு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? நம்மளுடைய ஜெப வாழ்க்கை, வேத வாசிப்பு, நம்மளுடைய பரிசுத்த வாழ்க்கை, தேவனுக்கென்று கொடுக்கக்கூடிய காரியங்கள் எல்லாம் அதே போலதான் இருந்து கொண்டிருக்கிறதா? இல்ல கொஞ்சமாவது கட்டி நாம் எழுப்பப்பட்டிருக்கோமா? கொஞ்ச நாள் கட்டி எழுப்பப்பட்டிருக்கோமா? இடிச்சு பாப்போமா கட்டி இருக்கா இல்லையான்னு. எப்போதுமே இந்த கொத்தனார் என்ன பண்ணுவாங்கன்னா, கொஞ்சம் பில்டிங் பழசா கிடந்துன்னா மேல கொத்திட்டு தான் அவன் அதுக்கு மேல புதுசா அவன் கட்ட ஆரம்பிப்பான். அது மேலே போட்டா என்ன ஆகாது, அது பிடிக்காது. அது அதனால அதை வந்து கொஞ்சம் வெட்டி எடுத்துட்டு அந்த பழசை தட்டி எடுத்துட்டு மேல அவன் கட்டுவதை நாம் பார்க்க முடியும். அதே போல அன்னைக்கு அநேகருக்கு என்ன பண்ண வேண்டியிருக்கு, கொஞ்சம் வெட்டி எடுக்க வேண்டியதா இருக்கு. வெட்டி எடுத்தாதான் மேல புதுசாய் கட்டி எழுப்பப்படுவதற்கு அது ஏதுவாக இருக்கும். அப்ப இந்த 11 மாதம் நம்மளுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில எதுல எல்லாம் நாம் கட்டப்பட்டிருக்கிறோம்? ஆவியின் கனியில எல்லாம் நாம் கட்டப்பட்டிருக்கிறோமா? நீங்க கலாத்தியர் 5ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்க. 22 23 வரை உள்ள வசனத்தை வாசிக்கலாம். ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம், இப்படிப்பட்டவைகளுக்கு விரோதமான பிரமாணம் ஒண்ணும் இல்லை. இந்த ஆவியின் கனியில எந்தெந்த கனியில நீங்க ஸ்ட்ரென்தன் ஆயிருக்கீங்க இந்த ஆண்டு? எந்தெந்த கனியில நீங்க வந்து உங்க பலனை நீங்க கட்டி எழுப்பியிருக்கீங்க? மீண்டும் வாசிக்கவா? அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம். இதுல எதுல எல்லாம் நம்ம கட்டப்பட்டு இருக்கிறோம்? ஏன்னா வேத வசனம் சொல்லுது, ஜீவனுள்ள கல் என்று சொல்லி ஆண்டவரை குறித்து வேதம் சொல்லி. அப்ப அந்த ஜீவனுள்ள கல் நம்மளுடைய வாழ்க்கையில அவர் கட்டி எழுப்புகிறவராக இருக்கிறார். அவரே நமக்கு மூளைக்கல்லா இருந்து நம்மளுடைய அஸ்திபாரத்தை ஸ்ட்ராங் ஆக்கி அதன் மேல அந்த ஆலயம் கட்டி எழுப்பப்படும்படியாக தேவன் கிருபை மேல கிருபை பாராட்டுகிறவராக இருக்கிறார். நம்ம எதுல எல்லாம் கட்டப்பட்டு இருக்கிறோம்?
எல்லாத்துலயும் திருப்பி ஒரு டெஸ்ட் வச்சேன். எல்லாத்துலயும் அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, இச்சை அடக்கம், இப்படி எல்லாவற்றிலும் நாம் கட்டப்பட்டு எழுப்பப்படுகிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும். ஒரு வீடு கட்டப்படாமல் இருந்தா அது என்ன வீடுன்னு சொல்லுவாங்க? பால் அடைஞ்ச வீடு. ஒரு வீடை கட்ட ஆரம்பிச்சுட்டு அப்படியே போட்டு வச்சிருவாங்க. அந்த வீட்டை குறிச்சு என்ன சொல்லுவாங்க? பால் அடைஞ்ச வீடு. அதுல என்ன இருக்கும்? பூச்சி எல்லாமே அதுல கிடக்கும், செடி மண்டி போய் கிடக்கும், எதுக்கும் பிரயோஜனப்படாத ஒரு வீடாக இருக்கும். இப்ப நம்மளுடைய இந்த ஆவிக்குரிய ஆலயமும் நம்மளுடைய ஆவிக்குரிய இந்த வீடும் இந்த கூடாரமும் நாம் கட்டி எழுப்பப்படாமல் இருந்தால் இதுவும் பாலடைஞ்சு போய் கிடக்கும். இதுவும் கட்டி எழுப்பப்படாமல் இருந்தால் பாலடைஞ்சு தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள், தேவனற்ற காரியங்கள் எல்லாம் என்ன பண்ணும்? நமக்குள்ள வந்து அது அமர்ந்து கொள்ளும். அதனால இந்த ஆலயத்தை, இந்த வீட்டை நாம் கட்டி எழுப்புகிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாதமும் நம்மளுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு சேஞ்சஸ் நாம் பார்க்க வேண்டும். ஒரு ஆண்டை நாம் கடந்து போகும்போது உட்கார்ந்து நாம் கணக்கு பார்க்க வேண்டும். இந்த ஆண்டு முழுவதும் நாம் என்ன செய்தோம், எந்தெந்த ஏரியா, நான் ஏற்கனவே போன வருஷம் அந்த மெசேஜ் எடுத்தேன், எந்தெந்த ஏரியா நம்ம வீக்கான, எந்தெந்த ஏரியா நம்ம ஸ்ட்ரென்த் ஆனோம், அடுத்த ஆண்டு நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி நம்மளை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். அதுக்கு அந்த ஒரு வார உபவாச ஜெபம், தேவ சமூகத்துல விழுந்து கடந்து எதுலெல்லாம் நான் பலவீனப்பட்டேன், எதுலெல்லாம் நான் தோற்று போனேன் என்று சொல்லி எல்லாவற்றையும் கணக்கு பார்த்து வரக்கூடிய ஆண்டுல அந்த ஏரியாவில் எல்லாம் நாம் ஸ்ட்ரென்தன் பண்ணக்கூடிய பிள்ளைகளாக இருக்க வேண்டும். எதுல பலவீனப்பட்டு போனோமோ அது எல்லாம் நாம் பலப்படுத்தக்கூடிய பிள்ளைகளாக நாம் இருக்க வேண்டும். அதுதான் தேவன் அந்த நாட்களை விரும்புகிறவராக. இனியும் நமக்கு மீதி உள்ள நாட்கள், இந்த டிசம்பர் நாட்கள்ல உட்கார்ந்து தேவ சமூகத்துல நம்மளை நாம் ஆராய்ந்து பார்க்கிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும். இந்த ஆண்டுல நம்மளால செய்ய முடியாம போன காரியங்கள், நம்மளுடைய இயலாமைகள், நம்மளுடைய பலவீனங்கள் அடுத்த ஆண்டு அது தொடரக்கூடாது. ஆண்டவரே, இந்த ஆண்டுல இது எல்லாம் என் வாழ்க்கையை விட்டு எடுத்து போட்டு வரக்கூடிய ஆண்டுல இதெல்லாம் நான் கட்டி எழுப்பக்கூடிய ஒரு மனுஷனாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி இந்த மாதத்தை நாம் தேவ சமூகத்துல உட்கார்ந்து நாம் பிரயோஜனப்படுத்திக் கொள்ள வேண்டும். ஒவ்வொரு பிள்ளைகளும் கட்டி எழுப்பப்படுகிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும். வீட்டு பாலடைஞ்சு போன வீடாக இருக்கவே கூடாது. ஒவ்வொரு நாளும் இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையில, நம்மளுடைய ஜெப ஜீவிதத்துல, பரிசுத்த வாழ்க்கையில, ஊழியத்துல, தேவ வேத தியானத்துல நாம் இன்னும் 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 நாம் என்ன பண்ண வேண்டும்? முன்னேறி போகிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும். அதே நிலைமையில இருந்தாலும் டேஞ்சரு, கட்டப்படாம இருந்தாலும் டேஞ்சரு. தேங்கி கிடக்கக்கூடிய தண்ணியில தான் என்ன பண்ணும்? பாசியெல்லாம் பிடிக்க ஆரம்பிக்கும். தேங்கி கிடந்தாலும் பிரச்சனை, அது பெருகாம இருந்தாலும் பிரச்சனை. இது ரெண்டும் நம்மளோட வாழ்க்கையில இல்லாதபடிக்கு ஒவ்வொரு நாளும் நாம் அனுதினம் கட்டி எழுப்பப்படுகிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும். நம்மளுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை நாம் நிதானித்து பார்க்கிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும். வேத வார்த்தை நம்ம வாழ்க்கையில கடந்து வரும்போது அந்த வார்த்தையை நாம் மீண்டும் மீண்டும் நம்ம நமக்குள்ள வைத்து ஆராய்ந்து பார்க்க வேண்டும். இப்படியாப்பட்ட காரியங்கள் என்னிடத்துல இருக்கா, இந்தந்த காரியத்தில் நான் பலவீனப்பட்டு போயிருக்கிறேன், இதுல எல்லாம் நான் தோற்று போயிருக்கிறேன் என்று சொல்லி நம்மளை தேவ சமூகத்துல வைத்து ஆராய்ந்து பார்த்தால்தான் நாம் மேலும் மேலும் நாம் கட்டப்படுகிற பிள்ளைகளாக இருப்போம். இல்லைன்னு வச்சுங்களேன், நம்மளோட வாழ்க்கை அப்படியே தான் இருக்கு. எந்த கிணத்துல போட்ட கல்லுன்னு சொல்லுவாங்க தெரியுமா? கிணத்துல போட்ட கல்லு மாரிதான் நம்மளோட வாழ்க்கை என்ன இருக்கும்? அப்படியே இருந்துகிட்டு எந்த மாற்றமும் இருக்காது, எந்த முன்னேற்றமும் இருக்காது. மாசம் மாசம் வருவோம், சம்பளம் வாங்குவோம், எப்படி எங்கேருந்து வருது எப்படி போகுதுன்னே தெரியாது. அந்த மாதிரிதான் நம்மளோட வாழ்க்கையில ஒரு முன்னேற்றம் இல்லாமல் காணப்படும். ஆனால் தேவ சமூகத்துல உட்கார்ந்து நாம் தேவ பலத்தால் நிரப்பப்பட ஆரம்பித்தோம் என்றால் உண்மையிலே நம்மளோட வாழ்க்கை பிரயோஜனமா இருக்கும். இன்னைக்கு நான் உங்கள்கிட்ட கேட்க விரும்பக்கூடிய காரியம், ஜனவரி மாசம் இருந்த தேவ பலன் இன்னைவரை இருக்கா? அதை கேட்டுக்கிறேன். கூடி இருக்குங்கிறது அடுத்தது. ஜனவரி மாசம் தொடங்கின அந்த தேவ பலன் இன்னைய வரையும் அதை மெயின்டைன் பண்றீங்களா, இல்ல அதுல கூடி இருக்கீங்களா, இல்ல குறைஞ்சிருக்கீங்களா? உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய தேவ பலன் எப்படியா இருந்து கொண்டிருக்கிறது? கூடி இருக்கு. ஒவ்வொரு நாளும் இந்த தேவ பலனா அப்போஸ்தலன் பவுல் சொல்லுவார். நீங்க பிலிப்பியர் 4:13 வாசிங்க. என்னை பலப்படுத்துகிற இயேசு கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு என்ன உண்டு?
பலன் உண்டு என்று சொல்லி அங்க அப்போஸ்தலன் பவுல் எல்லாவற்றையும் செய்யக்கூடிய ஒரு தேவ பலன் அவனுக்குள்ளே காணப்பட்டுச்சுன்னா ஒவ்வொரு நாளும் அந்த தேவ பலத்துல நிரப்பப்படும்படியாக, கட்டி எழுப்பப்படும்படியாக, தனக்குள் இருக்கப்பட்ட அக்கினியை அனல் மூட்டி எழுப்பும்படியாக அப்போஸ்தலன் பவுல் ஒவ்வொரு நாளும் அவன் பிரயாசப்பட்டாங்க. அவனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை, அவனுடைய ஊழிய காரியங்கள் எல்லாம் அடுத்ததுதான். முதலாவது அவனுடைய அக்கினி பற்றி எரியும்படியாக, அவனுக்குள்ள இருக்கக்கூடிய தேவ பலன் பெருகும்படியாக தான் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணா, தன்னுடைய வாழ்க்கை நான் வந்து என்ன ஆகாயத்துல சிலம்பம் மற்றும் அந்த வசனம் என்னது, மற்றவர்களுக்கு பிரயோஜனப்படாமல் போய்விடக்கூடாது என்று சொல்லி தன்னை முதலாவது அவன் என்ன பண்ணுகிறான், ஸ்ட்ரென்தன் பண்ணுகிற ஒவ்வொரு ஊழியக்காரனும் முதலாவது தன்னை ஸ்ட்ரென்தன் பண்ணுகிறவளாக இருப்பார்கள். வாசிங்க. ஆதலால் நான் நிச்சயம் இல்லாதவனாய் ஓடேன், ஆகாயத்தை அடிக்கிறவனாக சிலம்பம் பண்ணேன், மற்றவர்களுக்கு பிரசங்கம் பண்ணுகிற நான் தானே ஆகாதவனாய் போகாதபடிக்கு என் சரீரத்தை ஒடுக்கி கீழ்படுத்துகிற. ஏன் சரீரத்தை ஒடுக்கிறான்னா, தேவ பலன் அவனுக்குள்ள பெருகும்படியாக, மற்றவர்களுக்கு பிரசங்கம் பண்ணுகிற நான் ஆகாதவனாய் போகாதபடிக்கு, ஆகாயத்துல சிலம்பம் பண்ணுகிற மனுஷனாய் இல்லாதபடிக்கு என்னுடைய சரீரத்தை நான் ஒடுக்குகிறேன். எந்த அளவுக்கு அவன் தன்னுடைய சரீரத்தை, தன்னுடைய மாம்சத்தை, தன் இச்சைகளை எல்லாம் ஒடுக்க ஆரம்பிக்கிறானோ அந்த அளவுக்கு அவனுக்குள்ள தேவ பலன் பெருகிக்கிட்டே இருக்குங்க. ஒவ்வொரு நாளும் தேவ பலத்தை அவன் பெருக. அதனால அவன் சொல்லுவான், என்னை பலப்படுத்துகிற இயேசு கிறிஸ்துவினால எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு என்று சொல்லுகிறான். அந்த பலனை பெருக செய்யும்படியாக ஒவ்வொரு நாளும் அவன் தேவ சமூகத்தில் அமர்ந்து கடந்து விழுந்து அவன் தன்னை திடப்படுத்தி, தன்னை எடுத்து நிறுத்தக்கூடிய ஒரு மனுஷனாக அவன் காணப்படுகிறான். ஏன்னா மற்றவர்களுக்கு பிரசங்கம் பண்ணுவதற்கு முன்பதாக முதலாவது அவர்கள் பிரசங்கத்தை கேட்கிறவர்களாக, தேவ சமூகத்தில் வரக்கூடிய வார்த்தைகளை கேட்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். ஏதோ நமக்கு வேதம் தெரியும் என்று சொல்லி, வேத ஞானம் இருக்கும் என்று சொல்லி நம்ம இங்க வந்து பிரசங்கம் பண்ணினோம் என்றால் அது வீண் வார்த்தைகள். நல்ல அலங்கரிக்கப்பட்ட ஒரு ஜோடிக்கப்பட்ட ஒரு பிரசங்கமா இருக்கும் ஒழிய யாருக்கும் பிரயோஜனப்படாது. இப்ப தேவ சமூகத்துல விழுந்து கிடந்து தேவ பலனை பெற்றுக்கொண்டு இங்கே பலிபீடத்துல வந்து நிற்கும் போது அதுதான் அநேகருக்கு பிரயோஜனமாக, அநேகரை தட்டி எழுப்பக்கூடியதாய் காணப்படும். அப்போஸ்தலன் பவுல் அப்படியா தன் வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் இந்த தேவ பலத்துல பெருகும்படியாக தன்னை அவன் ஒடுக்க ஆரம்பிக்கிறவனாக இருந்தான். நம்ம இன்னைக்கு அப்படி ஒடுக்கிற பிள்ளைகளா இருக்கிறோமா? தேவ பலன் நமக்குள்ள பெருகும்படியாக, ஆண்டவருடைய வல்லமை நமக்குள்ள பெருகும்படியாக, அவருடைய அபிஷேகம் நமக்குள்ள பெருகும்படியாக நாம் நம்மை ஒடுக்குகிற பிள்ளைகளாக, நம்மளை வெறுமையாக்கக்கூடிய பிள்ளைகளாக இருக்கிறோமா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இந்த ஆண்டுல நாம் எதையெல்லாம் நாம் வெறுமையாக்கி இருக்கிறோம், இந்த ஆண்டுல நாம் எதையெல்லாம் விட்டு வெளியே வந்திருக்கிறோம், எந்தெந்த பாவங்கள், எந்தெந்த சுபாவங்கள், எந்தெந்த காரியங்கள், தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள், எதையெல்லாம் இந்த ஆண்டுல நாம் விட்டு இருக்கோம்? நம்மளால சொல்ல முடியுமா? இதெல்லாம் நான் விட்டுருக்கேன் ஆண்டவரே, அந்த தேவன் எனக்குள்ள இன்னும் பெருகும்படியாக, அவருடைய பலன் எனக்குள்ள பெருகும்படியாக இந்தந்த காரியங்கள் சுட்டரிக்கப்பட நான் என்னை விட்டு கொடுத்தேன் என்று சொல்லி நீ உண்மையிலே சொல்லுகிற பிள்ளைகளாக இருந்தால் வரக்கூடிய ஆண்டுல கர்த்தர் அப்போஸ்தலன் பவுலை போல உங்களையும் பலப்படுத்தி உங்களை கொண்டு ஆண்டவர் என்ன பண்ணுவார், எல்லாவற்றையும் செய்து முடிக்கிற தேவனாக இருப்பார். இன்னும் வெறுமையாக்கணுங்க. தேவ சமூகத்துல நம்மளை வந்து தாழ்த்தணும். நாம் எப்பேற்பட்ட ஆளா இருந்தா கூட அவருடைய சமூகத்துல வந்தோட நீங்க 24 மூப்பர்கள் என்ன பண்ணுவாங்களாம், தங்கள் தலையில் இருக்கக்கூடிய சிங்காசனத்தை, அந்த கிரீடத்தை எடுத்து வச்சு தாழ விழுந்து அங்க தேவனை ஆராதிக்கிறவர்களாக, பணிந்து கொள்கிறவர்களாக காணப்படுகிறார்கள். நாமும் தேவ பிள்ளைகளை, நாமும் தேவ சமூகத்துல வரும்போது நம்மளை வெறுமையாக்கி, நம்மளை தாழ்த்தி, நம்மளை ஒன்றுமில்லை என்று சொல்லி தேவ சமூகத்துல வந்து, ஆண்டவரே நீர் இல்லாத ஒரு வாழ்க்கை எனக்கு வேண்டாம் ஆண்டவரே, உம்முடைய ஆவியின் வழிநடத்தல் இல்லாத ஒரு வாழ்க்கை எனக்கு வேண்டாம் ஆண்டவரே என்று சொல்லி அவருடைய சமூகத்துல வந்து நம்மளை தாழ்த்த ஆரம்பித்தோம் என்றால் அந்த பிள்ளைகளை தான் தேவன் பலத்தின் மேல் பலத்தால் நிரப்புவாருங்க. அப்போஸ்தலன் பவுலுக்கு எவ்வளவோ திறமைகள் இருக்கு, எவ்வளவோ தாளந்துகள் இருக்கு. வேதத்தை நல்லா கற்று தேர்ந்த மனுஷன், நல்ல ஐஸ்வர்யவான், என்னைக்கு ரட்சிக்கப்பட்டானோ அன்னைக்கே எல்லாவற்றையும் குப்பையும் தூசியுமா தூக்கி போட்டு வந்துட்டான்.
எல்லாவற்றையும் குப்பையும் தூசியுமா தூக்கி போட்டு, ஆண்டவரே நீர் என்னை பலப்படுத்த வேண்டும் என்று சொல்லி 3 வருடம் இந்த அரேபியா தேசத்துல வந்து அவன் தனித்து வாசம் பண்ணிக்கிறவனா இருந்தான். அவன் எருசலேம் போல அங்க அப்போஸ்தலர் பார்க்கல, யாரையும் பார்க்கல. என்னைக்கு தேவன் அவனை சந்திச்சாரோ, ஞானஸ்நானம் எடுத்தான், அதுக்கப்புறம் 3 ஆண்டு காலம் இந்த வனாந்திரத்துல வந்து ஆனால் சொல்லுவான், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே எனக்கு என்ன பண்ணார், சத்தியத்தை வெளிப்படுத்தினார். தம்முடைய குமாரனை நான் புறஜாதி இடத்தில் சுவிசேஷமாய் அறிவிக்கும் பொருட்டாக அவரை எனக்குள் வெளிப்படுத்த பிரியமாய் இருந்த போது உடனே நான் மாம்சத்தோட இரத்தத்தோடும் யோசனை பண்ணாமல் எருசலேமுக்கு போகாமலும் அரபி தேசத்துக்கு புறப்பட்டு போய் மறுபடியும் தமஸ்கு ஊருக்கு திரும்பி வந்தேன். 3 வருஷம் சென்ற பின்பு அதுக்கப்புறம் அவன் எருசலேம் போறான், அப்போஸ்தலரை பார்க்க ஆரம்பிக்கிறான். அதுவரை அவன் தனித்து வாசம், இன்னும் நான் என்ன வெறுமையாக்க வேண்டும் என்று சொல்லி தேவ சமூகத்துல போய் வெறுமையாக்கி முழுவதும் தேவ பலனை பெற்றுக்கொண்ட ஆண்டவரை அவனுக்கு ஒவ்வொரு சத்தியத்தை. ஆனாலும் பேதுரு சொல்லுவார், அப்போஸ்தலர் பவுலுடைய உபதேசங்கள்லாம் நமக்கு புரிந்து கொள்ள கொஞ்சம் கடினமா இருக்கு, அவ்வளவு கருக்களா இருக்குது. ஏன்னா தேவனே நேராய் அவனுக்கு வந்து டீச் பண்ண காரியங்கள், தேவ பலத்தோட அவன் பெற்றுக்கொண்ட மனுஷன் தன்னை முழுவதுமாய் வெறுமையாக்கி அடிமையாக்கி ஒன்றுமில்லை என்று தேவ சமூகத்துல போடும்போது அந்த மனுஷனை தாங்க தேவ பலத்தால தேவன் நிரப்பினார். போதும் போதும், அவனைதான் தேவ பலத்தால நிரப்பி அவனை கொண்டு தேவன் பலத்த காரியங்களை செய்ய ஆரம்பித்தார். அப்ப இந்த ஆண்டுல நாம் எந்தெந்த காரியத்தில் நம்மளை வெறுமையாக்கி இருக்கோம் என்று சொல்லி நாம் பார்க்க வேண்டும். இன்னும் எந்த காரியத்தை எல்லாம் விட்டு வெளியே வர வேண்டும். ஆண்டவரே, ஆண்டவரே உம்முடைய பலன் ஆண்டவரே பரிபூர்ணமாய் எனக்குள்ளே கடந்து வர நான் இன்னும் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லிதான் இந்த உபவாச நாட்கள் நாம் தேவ சமூகத்துல போய் அமர்ந்திருக்கிறோம். நீங்களும் உங்களுக்கு நேரம் கிடைச்சுனா உபவாசம் இருந்து ஆண்டவரே இந்த தேவ பலனை நான் பெற்றுக்கொள்ள என்ன செய்ய வேண்டும், இந்த ஆவியின் அபிஷேகத்தை நான் அனல் மூட்டி எழுப்ப நான் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி நீங்க தேவ சமூகத்துல போய் நீங்க உட்கார்ந்து ஆலோசனை கேட்டீங்கன்னா ஆண்டவர் உண்மையிலேயே உங்களுக்கு நல்ல ஆலோசனையை கொடுப்பார். ஏன்னா அப்போஸ்தலன் பவுல் தன் வாழ்க்கையில தேவ பலன் கடந்து வரதுக்காண்டி எந்த எல்லைக்கு வேணாலும் அவன் போகக்கூடிய மனுஷனாக இருந்தான். அந்த தேவ பலன் அவனை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் எந்த எக்ஸ்ட்ரீம் லெவல் அவன் வாழ்க்கையில வந்தா கூட அவனுக்கு பிரச்சனையே கிடையாது. எனக்குள்ள இந்த தேவ பலன் பெறுகிறதா, இந்த பலவீனம் நமக்கு நல்லா தெரிஞ்ச சம்பவம் தான். 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 7 முதல் 9 வரை வாசிங்களேன். அன்றையும் எனக்கு வெளிப்படுத்தப்பட்ட மேன்மைகளின் நிமித்தம் நான் என்னை உயர்த்தாதபடிக்கு என் மாம்சத்தில் ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது, என்னை நான் உயர்த்தாதபடிக்கு அது என்னை குட்டும் சாத்தானுடைய தூதனாய் இருக்கிறது, அது என்னை விட்டு நீங்கும்படிக்கு 3 தரம் கர்த்தரிடத்தில் வேண்டிக் கொண்டேன். அதற்கு அவர் என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்துல என் பலன் பூரணமாய் விளங்கும் என்றார். ஆகையால் கிறிஸ்துவின் வல்லமை என்மேல் தங்கும்படி என் பலவீனங்களை குறித்து நான் மிகவும் சந்தோஷமாய் மேன்மை பாராட்டுவேன். அந்தபடி நான் பலவீனமாய் இருக்கும்போது பலம் உள்ளவனாய் இருக்கிறேன். ஆகையால் கிறிஸ்துவின் நிமித்தம் எனக்கு வரும் பலவீனங்களிலும் நிந்தைகளிலும் நெருக்கங்களிலும் துன்பங்களிலும் இடுக்கங்களிலும் நான் பிரியப்படுகிறேன். ஆனால் சொல்றேன், இந்த தேவ பலனை பெற்றுக்கொள்ள எந்த எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு வேணாலும் அப்போஸ்தலன் பவுல் போக ரெடியா இருந்தான். அவன் சொல்லுகிறான், என்னை கொட்டும் சாத்தானுடைய தூதனாய் இருக்கிறது. வேற யாரும் இல்ல, பரிசுத்தம் வந்து என் தலையை குட்டினா கூட பரவாயில்ல, என்னை குட்டுகிறது சாத்தானுடைய தூதனாக. ஆனாலும் அந்த பலவீனத்துல தேவ பலன் எனக்குள்ள பரிபூர்ணமாய் விளங்குறதுக்காக நான் இன்னும் இதிலே அதிகமாய் பிரியப்படுகிறேன் என்று சொல்லி சொல்றாங்க. இன்னைக்கு நம்ம அப்படி இருக்கிறோமா? இந்த தேவ பலனை பெற்றுக்கொள்ள முடியாத நம்மளுடைய வாழ்க்கையில வரக்கூடிய வியாதி, பிரச்சனை, உபத்திரம், போராட்டம் எல்லாவற்றுக்கும் ஒரு முகாந்திரம் இருக்கு. முகாந்திரம் இருக்கா இல்லையா?
நம்ம வாழ்க்கையில வரக்கூடிய எல்லா பிரச்சனைகள், பாடுகள், உபத்திரவத்துக்கு முகாந்திரம் இருக்கு. எதுவுமே சும்மா நம்மளோட வாழ்க்கையில வந்து போறது கிடையவே கிடையாது. அந்த வந்த பிரச்சனை நம்மளோட வாழ்க்கையில அநேக காரியங்களை கற்றுக் கொடுக்க முடியாக, நம்மளை கிறிஸ்துவுக்குள்ள ஆயத்தப்படுத்த முடியாக தான் தேவன் அதை அனுமதிக்கிறவராக இருக்கிறார். சும்மா தேவன் நம்மளோட வாழ்க்கையில பிரச்சனை அனுமதிக்க மாட்டான். அவர் தம்முடைய சித்தத்தின்படி நம்மளை வணைந்து கொள்ள வேண்டும் என்றால் அவர் சொல்லி பார்ப்பார். கேட்கலன்னா சில நேரத்துல அவர் சில காரியங்கள் நம்மளோட வாழ்க்கையில அனுமதிப்பார். அந்த பிரச்சனை என்ன பண்ணும்? இங்க பவுல் சொல்லுவது போலதான், கிறிஸ்துவின் வல்லமை என் மேல் தங்கும்படி என் பலவீனங்களை குறித்து நான் மிகவும் சந்தோஷமாய் மேன்மை பாராட்டுகிறேன் என்று சொல்லிச்சு. அப்ப நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பலவீனங்கள், நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகள், நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கிற போராட்டங்களை எல்லாம் நாம் வைத்து என்ன பண்ண வேண்டும்? நம்மை நாம் டெவலப் பண்ணி கொள்கிற பிள்ளைகளாய் இருக்க வேண்டும். தெரியாம இந்த ஊழியக்காரன் வந்து மாட்டிக்கிட்டேன். அவன் சர்ச்சுக்கு போனா ஆண்டவர் விடுதலையை கொடுப்பாரு, சந்தோஷத்தை கொடுப்பாரு. இவன் நீ உபத்திரப்பட்டாதான் உனக்கு நல்லதுன்னு சொல்ற. அதுதான் சத்தியம். நம்ம தேவனுக்குள் நாம் டெவலப் ஆகிறதுக்கு நம்மளுடைய வாழ்க்கையில கூட பலவீனங்கள், பிரச்சனைகள், பாடுகள் என்ன பண்ண வேண்டும்? நாம் அதை வைத்து நம்மளை டெவலப் பண்ணி கொள்கிற பிள்ளைகளாக, தேவ பலனை பெற்றுக்கொள்கிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும். பிரச்சனை, பாடு, உபத்திரம் போக வேண்டும் என்று சொல்லி நீங்க ஜெபிப்பதை பார்க்கலாம். ஆண்டவரே, இன்னுமுடைய வல்லமை எனக்கு தாங்க ஆண்டவரே, இதை மேற்கொள்ள, இதை சகிக்கக்கூடிய, இந்த பலவீனத்தை மேற்கொள்ளக்கூடிய பலனை எனக்கு தாங்கன்னா ஆண்டவர் பலத்தின் மேல் பலத்தை கொடுப்பாரு. பிரச்சனை போகும்னு சொன்னா அது போவாது. ஏன்னா அவரு ஒரு நோக்கம் இருக்கு. அவரு ஒரு முகாந்திரத்தோட இங்க அனுப்பி வச்சிருக்கிறாரு. அதோட நோக்கம் என்ன? உன்னை பலப்படுத்த வேண்டும், உன்னை இன்னும் கிறிஸ்துவுக்குள்ள எடுத்து நிறுத்த வேண்டும் என்று சொல்லிதான் ஆண்டவர் என்ன பண்ணிடா அந்த பலவீனத்தை அனுமதிக்கிறவராக, அந்த தடையை நம்மளோட வாழ்க்கையில் அனுமதிக்கிறவராக இருக்கிறார். அப்ப அது மாற வேண்டும் என்றால் நம்மை கர்த்தருக்குள்ள எந்த அளவு நாம் டெவலப் ஆகிறோமோ, தேவ பலத்திலும், தேவ வல்லமையிலும், தேவனுடைய அபிஷேகத்திலும், பரிசுத்த வாழ்க்கையிலும் நாம் எந்த அளவு டெவலப் ஆக ஆரம்பிக்கிறோமோ, அதுவா அந்த நம்ம டெவலப் ஆக 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 அந்த பிரச்சனை அதுவா போயிட்டு இருக்குங்க. நான் கத்துக்கிட்டது அதுதான். பிரச்சனைக்கு ஜெபம் பண்ணதை காட்டிலும் இன்னும் தேவனை அதிகமாய் நெருங்க ஆரம்பிச்சோம்னா வந்த வேலை அந்த பிரச்சனைக்கு முடிஞ்சிச்சுன்னா அது பாட்டுக்கும் போயிட்டு இருக்கு. நம்ம போன்னு சொல்ல வேண்டியதில்லை, வான்னு சொல்ல வேண்டியதில்லை. அதுவா வரும், அதுவா போகும். அது ஒரு ஆட்டோமேட்டிக் டோர் மாரி. நீங்க போய் நின்னீங்கன்னா டோர் திறக்கிற மாதிரி தான். அதுவா நம்மளோட வாழ்க்கையில வரும், அதுவா நம்மளோட வாழ்க்கையை விட்டு போகும். வந்து போனதுக்கு அப்புறம் நம்ம அந்த பிரச்சனை வந்து போனதுக்கு அப்புறம் நம்ம வாழ்க்கையில ஒரு அடையாளத்தை உண்டாக்கிட்டு போயிடும். நம்ம வாழ்க்கையில் என்ன பண்ணும்? ஒரு அடையாளத்தை உண்டாக்கி நம்மளே ஒரு சாட்சியா எடுத்து நிறுத்தி விட்டு அது போயிட்டே இருக்குங்க. அதனாலதான் ஒவ்வொரு பிரச்சனைக்கும் அதுதான் அப்போஸ்தலன் பவுல் வாழ்க்கையில வந்து அவன் சொல்லக்கூடிய காரியம் அதுதான். நான் பலவீனமாய் இருக்கு, என் பலவீனங்களை குறித்து நான் மிகவும் சந்தோஷமாய் மேன்மை பாராட்டுகிறேன். நிந்தைகளும் கிறிஸ்துவின் நிமித்தம் எனக்கு வரும் பலவீனங்களின், நிந்தைகளிலும், நெருக்கங்களிலும், துன்பங்களிலும், இடுக்கங்களிலும் நான் பிரியப்படுகிறேன் என்று சொல்லுகிறாங்க. அப்ப இந்த தேவ பலனை பெற்றுக்கொள்ளும்படியாக நாம் என்ன பண்ண வேண்டும்? நம்மளோட வாழ்க்கையில தேவன் நம்மளை நடத்தக்கூடிய பாதைகள் எல்லாம் சந்தோஷமாய் ஓட நாம் கற்றுக்கொள்கிற பிள்ளைகளாக இருக்கு. முறுமுறுப்பே இருக்கக்கூடாது. நம்ம பலவீனம் எங்க பலவீனமாகிறோம்? நம்மளோட வாழ்க்கையில முறுமுறுப்பு வர ஆரம்பிக்கும், நம்மளோட வாழ்க்கையில பலவீனம் வர ஆரம்பிக்காது. முறுமுறுப்பு இல்லாதபடிக்கு ஆண்டவர் இந்த பாதையில நடத்த, ஆண்டவர் இந்த வியாதியை கொடுத்திருக்கிறாரா, ஆண்டவர் இந்த காரியத்தை தடுத்து நிறுத்துகிற. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இதன் மத்தியில நான் இன்னும் உம்மை துதிப்பேன், நான் இன்னும் உம்மை நான் ஆராதிப்பேன், இன்னும் நான் உம்மை மகிமைப்படுத்தேன். என் வாழ்க்கையில என்ன பிரச்சனைகள் இருந்தாலும் எல்லாரும் என்னை ஏளனமாய் பார்த்தா கூட, தூஷித்தா கூட எனக்கு பிரச்சனை இல்லை. ஆண்டவரே, இன்னும் நான் உம்மை துதிப்பேன், இன்னும் நான் உமக்காக பிரயாசப்படுவேன், இன்னும் உமோடு நான் வாசம் பண்ணுவேன் என்று சொல்லி நீ ஆண்டவரோட நடக்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா அங்கதாங்க உங்க வாழ்க்கையில தேவ பலன் பெருக ஆரம்பிக்கும். அங்கதான் ஆண்டவர் இன்னும் இவனுக்கு பலனை கொடுப்பேன். இன்னும் நீங்க இன்னொன்னு தெரிஞ்சு, நம்ம பலன் கூட கூட பிசாசு என்ன பண்ணுவான்? அந்த பலத்தோட வந்துதான் நம்மளை போராடுவான். அது இருக்கும், அது நம்ம வாழ்க்கையில வந்து இருந்து. ஆனாலும் அவனை மேற்கொள்ளக்கூடிய பலனை தேவன் நமக்கு கொடுத்து நடத்துகிறவராக இருக்கு. நீங்க வாசிங்கன்னா ஏசாயா 54ஆம் அதிகாரத்துல 11 - 14 வரை உள்ள வசனத்தை வாசிங்க. சிறுமைப்பட்டவளே, பெருங்காற்றில் அடிப்பட்டவளே, தேற்றரவற்றவளே, இதோ நான் உன் கல்லுகளை பிரகாசிக்கும்படி வைத்து நீல ரத்தினங்களை உன் அஸ்திபாரமாக்கி உன் பலகணிகளை பளிங்கும், உன் வாசல்களை மாணிக்க கற்களும், உன் மதில்களை எல்லாம் உச்சிதமான கற்களும் ஆக்குவேன்.
உன் பிள்ளைகள் எல்லாரும் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள். உன் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதா இருக்கும். நீதியினால் சிறப்பட்டிருப்பாய். கொடுமைக்கு தூரமாவாய். பயமில்லாது இருப்பாய். திகிலுக்கு தூரமாவாய். அது உன்னை அணுகுவதில்லை. யாரை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு? யாரை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு? யாரை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு? சிறுமைப்பட்டவளே, தேற்றரவற்றவளே, கைவிடப்பட்டவளே, உன்னை நான் என்ன பண்ணுவேன்? பளிங்குக்கு ஒப்பாக உன் அதாவது இங்க ஆண்டவர் எப்படி சொல்றாரு? இதோ நான் உன் கல்லுகளை பிரகாசிக்கும்படி வைத்து நீல ரத்தினங்களை உன் அஸ்திபாரமாய் மாற்றுவேன். எப்படியாப்பட்ட கல்லால் அஸ்திபாரத்தை போடுவாராம்? நீல ரத்தினங்கள். நீ அடிப்பட்டவளா இருக்கலாம், தேற்றவற்றவளா இருக்கலாம், கைவிடப்பட்ட நிலைமையில இருக்கலாம், பெருங்காற்றில் அடிப்பட்டவளா இருக்க, நீ எந்த நிலைமையில் இருந்தாலும் உன்னுடைய அஸ்திபாரங்கள் நீல ரத்தினங்களான கற்களால இருக்கும். அவ்வளவு ஸ்ட்ராங்கா தேவன் நம்மளுடைய அஸ்திபாரத்தை போடுகிறவருங்க. அவ்வளவு ஸ்ட்ராங்கா தேவன் இங்க ஒவ்வொரு காரியங்கள் நீங்க வந்து சொல்றாரு. 12வது வசனத்தை வாசிங்க. உன் பலகணிகளை பளிங்கும், உன் வாசல்களை மாணிக்க கற்களும், உன் மதில்களை எல்லாம் உச்சிதமான கற்களும் ஆக்குவேன். தேற்றரவளப்பட்டவளாய் பெருங்காற்றில் அடிப்பட்டவளாய் இருக்கக்கூடிய பிள்ளைகளை ஆண்டவர் என்ன பண்ணுகிறாராம்? உச்சிதமான கற்களால் அவர்கள் என்ன பண்ணுகிறார்? கட்டி எழுப்புகிறவராக. எப்பேற்பட்ட புயல் காத்து வந்தா கூட ஒண்ணுமே ஒரு சேதமும் இருக்காதுங்க. எப்பேற்பட்ட பிரச்சனைகள், பாடுகள், உபத்திரம் வந்தாலும், ஏன்னா அஸ்திபாரம் மிகவும் ஸ்ட்ராங். அது கண்மலை மேல் போடப்பட்ட ஒரு அஸ்திபாரமாய் காணப்படுகிறது. அதை அடிச்சு நொறுக்கிற அளவுக்கு எந்த பிசாசுக்கும் வல்லமை கிடையாது. அவெல்லாம் வந்து தலை நசுக்கப்பட்டவன். தலை நசுக்கப்பட்டவனுக்கு அவ்வளவு வருதுன்னா, நம் ஜெயித்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமையை உடைய நமக்கு அதை காட்டிலும் அதிகமான பலன் இருக்கு. நம்ம கொஞ்சம் அப்படி பயப்படுறதுனாலதான் வந்து நம்ம வாழ்க்கையில ஏறி மிதிக்கிறான். நீங்க ஏறி மிதிக்க ஆரம்பிச்சீங்கன்னா அவன் இருக்கிற இடம் இல்லாம ஓடி போயிடுவான். இப்ப நமக்குள்ள இருக்கக்கூடிய தேவ பலன், நம்மளை தேவன் எப்படி கட்டி எழுப்புகிறார் என்பது நீங்க நல்ல அந்த வசனத்தை வீட்டுல போய் உட்காந்து நீங்க நல்லா வாசிச்சு பாருங்க. எப்படியாப்பட்ட கல்லினால ஆண்டவர் நம்மளை என்ன பண்ணுகிறார்? ஃபவுண்டேஷன் போடுகிறான்னா, நீல ரத்தினங்களை உன் அஸ்திபாரமாக்கி, உன் பலகணிகளை பளிங்கு, உன் வாசல்களை மாணிக்க கற்களும், உன் மதில்களை எல்லாம் உச்சிதமான கற்களும் ஆக்குவேன். அதனால 14வது வசனத்துல, நீதியினால் சிறப்பட்டிருப்பாய், கொடுமைக்கு தூரமாவாய், பயமில்லாது இருப்பாய், திகிலுக்கு தூரமாவாய், அது உன்னை அணுகுவது இல்லை. நீதிமான் துர்ச்செய்தியை கேட்டாலும் அவனுடைய இருதயம் பயப்படாத சிங்கத்தை போல தைரியமா இருக்குமா? நீதிமொழி 12 இல்ல சங்கீதம் 112 வாசிங்க அந்த வசனத்தை. ஒருவனும் தொடராதிருந்தும் துன்மார்க்கர் ஓடி போகிறார்கள், நீதிமான்களும் சிங்கத்தை போல தைரியமா. துர்ச்செய்தி கேட்கறதுனால அவனுடைய இருதயம் என்ன பண்ணாதாம்? பயப்படாது. 112 சங்கீதத்தை எடுத்துக்கொள்ள. துர்ச்செய்தியை கேட்கறதுனால பயப்படான். அவன் இருதயம் கர்த்தரை நம்பி திடனாய் இருக்கும் என்று சொல்லி நீதிமொழி சங்கீதம் 112 7வது வசனம். அவன் என்றென்றைக்கும், அதாவது நீ அந்த வசனம், அவன் என்றென்றைக்கும் அசைக்கப்படாது இருப்பான். நீதிமான் நித்திய கீர்த்தி உள்ளவன். துர்ச்செய்தியை கேட்கிறதுனால் பயப்படான். அவன் இருதயம் கர்த்தரை நம்பி திடனாய் இருக்கும். அவன் இருதயம் உறுதியாய் இருக்கும். அவன் தன் சத்துருக்களின் சரி கட்டுதலை காணும் மட்டும் பயப்படாதிருப்பான். இப்படியாப்பட்ட ஒரு தைரியம் உள்ள நெஞ்சதான் ஆண்டவர் என்ன பண்ணுகிறார்? நமக்கு கொடுக்கிறவராக இருக்கிறார். ஆனா நம்ம பயந்து போய் சின்ன பிரச்சனை, சின்ன வியாதி, சின்ன பாடு, உபத்திரவங்கள் இதை கண்டு நாம் துவண்டு நம்ம வந்து ஒரு இடத்துல குன்றி குறுகி போகிறதுனாலதான் மேலும் மேலும் பிசாசு நம்மளோட வாழ்க்கையில ஏறி பலவிதமான காரியங்களை செய்கிறானால், நீங்க தெரிஞ்சுக்கொள்ளுங்க, நீதிமான் நித்திய கீர்த்தி உள்ளவன். நீதிமான் எப்படியாப்பட்டவன்?
நித்திய கீர்த்தி. அவனுடைய இருதயம் தைரியமா இருக்கும் என்று சொல்லி ஆண்டவர் அப்படிதான் தைரியப்படுத்துகிறவரா இருக்கிறார். ஆண்டவர் அப்படிதான் ஒவ்வொரு பிள்ளைகளை பலப்படுத்த, என்னதான் பிரச்சனை வந்தாலும் தேவ சமூகத்துல போய் நிக்க ஆரம்பிக்கும் போது எப்பேற்பட்ட பிரச்சனைகளாக இருந்தாலும் அவருடைய பிரசன்னத்துக்கு முன்பதாக அது பனி போல உருகி போகுங்க. அந்த தேவ பிரசன்னத்தை நீங்க சுமந்து நீங்க தேவ சமூகத்துல நின்று கொண்டிருப்பீங்கன்னா உங்களுக்கு முன்பதாக எழும்பக்கூடிய எல்லா பிரச்சனைகள், பாடுகள், எப்பேற்பட்ட மனிதர் உங்களோட வாழ்க்கையை அழிக்கும்படியாக எழும்பினால் கூட பனியை போல ஆண்டவர் உருகி போக பண்ணுவார். ஆனா நீங்க விழுந்து கிடக்கிறது தேவ சமூகமா இருக்கணும். நீங்க மனுஷர்கிட்ட போய் விழுந்து கிடக்க கூடாது. முழுவதுமாய் தேவ சமூகத்துல விழுந்து கிடந்தீங்கன்னா எந்த மனுஷனையும் ஆண்டவர் அந்த மனுஷனுடைய இருதயத்தை என்ன பண்ண முடியும்? மாற்ற முடியும். ஆண்டவரால முடியாது ஒன்றுமே இல்லை. கர்த்தர் அப்படியா எல்லாருடைய இருதயத்தையும் மாற்றக்கூடியவராக இருக்கிறார். அவருடைய பலனை பெற்றுக்கொண்டு அவருடைய சமூகத்துல போய் நீங்க இருக்க ஆரம்பிச்சீங்கன்னா உங்களை அசைக்க முடியாத கற்களால விலையேற பெற்ற கற்களாக, இந்த கற்களை பார்க்கலாம் ஆண்டவர் சொல்லுகிறார், நானே ஜீவனுள்ள கற்களாகிய என்னால நீங்கள் எல்லாம் என்ன பண்ணப்பட்டிருக்கீர்கள்? அஸ்திபாரம் போடப்பட்டிருக்கிறேன் என்று சொல்லி அதன் மேலதான் நம்மளை கட்டப்பட்டு எழுப்புகிறவராக ஒவ்வொரு நாளும் தேவன் அதன் மேலதான் நம்மளை கட்டி எழுப்புகிறவராக இருக்கு. அதனால என்ன பிரச்சனை, பாடுகள், என்ன உபத்திரம் எது வந்தாலும் அதை வச்சு உங்களை நீங்க டெவலப் பண்ண இது பண்ணிக்கங்க. அந்த அனுபவத்துக்கு நேரம் வாங்க. ஒரு சில பிரச்சனை நீங்களே வைங்க. டக்குலாம் உடனே நம்ம ஒரு சின்ன தலைவலினா உடனே எங்க ஓடுவோம்? போக மாட்டீங்களா டாக்டர்கிட்ட? இருக்கிற எல்லா இன்சூரன்ஸ் கார்டையும் என்கிட்ட கொண்டாந்து கொடுங்க. யாருக்கு ஹெல்த் இன்சூரன்ஸே இருக்கு? எனக்கு இன்சூரன்ஸே இல்லை. யாரு ஹெல்த் இன்சூரன்ஸ் எல்லாத்தையும் என்னிட்ட கொண்டாந்து கொடுங்க. அதுக்கப்புறம் பார்ப்போம் யாரு இருக்கீங்க போறீங்கன்ட்டு. சின்ன ஒரு பிரச்சனை, சின்ன ஒரு பாடு, சின்ன ஒரு உபத்திரம்னா, வயிற்று வலி இருந்தா கேன்சர் லெவலுக்கு போய் அவனுக்கு நம்ம போய் டாக்டருக்கு அட்வைஸ் பண்ணுவோம். இப்படியெல்லாம் இருக்கு ஆண்டவரே, நான் கூகுளில் போய் பார்த்தேன், அங்க இந்த சிம்டம் சொல்றேன், அந்த சிம்டம் சொல்லலாம்னு சொல்லிட்டு அதை கேன்சர் லெவலுக்கு கொண்டு போயிடுறது. பிரச்சனை வந்ததுன்னா கொஞ்ச நாள் வச்சு ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவருடைய சமூகத்துல வச்சு, ஆண்டவரே இந்த மாதிரி பாடு என் வாழ்க்கையில இருக்கு, பிரச்சனை என் வாழ்க்கையில இருக்கு, ஆண்டவரே என்ன பலப்படுத்துங்கன்னு சொல்லி கொஞ்சம் நீங்க தேவ சமூகத்துல ஜெபம் பண்ணி உங்க பலனை நீங்க அதிகரிக்க பண்ணணும். ஆபத்து காலத்துல சோர்ந்து போவாயினால் உன் பலன் குறுகிச்சு என்று சொல்லி நீதிமொழி நாம் வாசிக்க முடியும். ஆபத்து காலத்துல நம்மளுடைய பலனை நாம் அதிகரிக்கக்கூடிய பிள்ளைகளாக இருக்கணும். நம்மளுடைய தேவன் கொடுக்கிற வல்லமை நாம் அதிகரிக்கக்கூடிய பிள்ளைகளாக இருக்கணும். உடனே ஓடிடக்கூடாது, உடனே டாக்டர்கிட்ட போய் நின்றக்கூடாது. முதலாவது தேவ சமூகத்துல போய் நிற்க வேண்டும், தேவ பலனை பெற்றுக்கொள்ள வேண்டும். அதுக்கப்புறம் கொஞ்சம் அந்த வேதனை, என்னைக்கு அந்த வேதனை எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு போய் தேவ சமூகத்து போக கொஞ்சம் தடையா வருது பார்த்தீங்களா, அப்போ போய் நீங்க உங்களை சரிப்படுத்திங்க. அதுவரை என்ன பண்ணும்? உங்க வீடு கட்டி எழுப்பப்பட நீங்க அந்த பலவீனத்தை பலமாய் மாற்றிக்கொள்ள வேண்டும். அதுதான் பவுல் சொல், நான் பலவீனமாய் இருக்கும் போதுதான் பலமுள்ளவனாய் இருக்கிறேன் என்று சொல்லி பவுல் சொல்ல. அப்படியாப்பட்ட பிள்ளைகளாக நாம் இந்த நாட்கள்ல மாற வேண்டும். தேவ பலத்தால் நாம் கட்டி எழுப்பப்பட வேண்டும். இன்னைக்கு கொஞ்சம் நீங்க யோசிச்சு பாருங்க, ஜனவரி மாசம் இருக்கக்கூடிய பலன் தான் இதுவரைக்கும் இருக்கா இல்ல கூடி இருக்கா? அதை நாம் கொஞ்சம் உட்கார்ந்து நாம் தேவ சமூகத்துல இன்னைக்கு நாம் எந்த அளவுக்கு பிரச்சனையை எதிர்த்து நிற்கக்கூடிய பிள்ளைகளாக நாம் நிற்கிறோம், எந்த அளவுக்கு நமக்குள்ள ஒரு ஸ்டெபிலிட்டி இருக்கு என்று சொல்லி நம்மளை நாம் ஆராய்ந்து பார்த்து கொள்கிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும். அப்படி நாம் ஆராய்ந்து பார்த்தோம் என்றால் தேவன் பலத்தின் மேல் பலன் அடைய செய்கிறவராக இருக்கிறார். ஒவ்வொரு நாளும் பலத்தின் மேல் பலன் கொடுப்பாருங்க. நீங்க அவருடைய சமூகத்துல மட்டும் நீங்க அமர ஆரம்பிச்சிட்டீங்கன்னா அந்த பலன்லாம் எங்க இருந்து எப்படி வருதுன்னே தெரியாது. அது எப்படி வருதுன்னே தெரியாது. ஓடிக்கிட்டே இருக்கும், மிஷின் ஓடிக்கிட்டே இருக்கும். ஒரு நாள் படிச்சுன்னா 2 நாள் எந்திரிக்காது, டெட் பாடி ஆயிரும். அதுவரையும் வண்டி ஓடிக்கிட்டே இருக்கும். ஓடி ஆண்டவர் நம்மளை உற்சாகப்படுத்தி கொண்டு போயிட்டே இருப்பார். சோர்ந்து போகிறவனுக்கு பலன் கொடுத்து, சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக, சோர்ந்து போகிறவனுக்கு பலன் கொடுக்கிறான். இப்போ உனக்குள்ள சோர்வு வர ஆரம்பிக்கும் போது ஆண்டோட பலன் இன்னும் அதிகமா என்ன பண்ணும்? நமக்குள்ள அது கிரியை செய்யக்கூடியதா காணப்படும். அப்போ சில பவுல் என்னை பலப்படுத்துகிற இயேசு கிறிஸ்துவினால எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு என்று சொல்லி சொல்றான். பாத்தீங்களா, எப்பேற்பட்ட காரியத்தை அவனால மேற்கொள்ள முடிஞ்சிச்சு, எப்பேற்பட்ட காரியத்தை அவன் அந்த பலத்தை வைத்து ஃபேஸ் பண்ணிக்கிறான் என்று சொல்லி நீங்க பாத்தீங்கன்னா, நீங்க அப்போஸ்தலர் 21ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்க, 11 13 வரை வாசிக்கலாம். அகபுங்கிற தீர்க்க தரிசி அப்போஸ்தலன் பவுலுக்கு விரோதமான ஒரு தீர்க்க தரிசனத்தை சொல்லுவான்.
பரிசுத்த ஆவியில நிரம்பிதான் சொல்லுவான். ஏன்னா வேதம் அதை சொல்லுகிறது. அகபுங்கிற தீர்க்க தரிசி பரிசுத்த ஆவியில நிரம்பி அப்போஸ்தலன் பவுலுக்கு விரோதமான ஒரு தீர்க்க தரிசனத்தை சொல்லுகிறான். ஆனாலும் அதை குறித்து அவன் கலங்காதவனா இருக்கிறான். பாத்தீங்களா, அதுதான் அவன் சொல்றான், என்னை பலப்படுத்துகிற இயேசு கிறிஸ்துவினால எல்லாவற்றையும் எனக்கு செய்ய பலன் உண்டு. ஏதோ உலக ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள அல்ல. வாசிங்க 11 இருந்து. அவன் எங்களிடத்துல வந்து கையில் உள்ள கச்சைகளை எடுத்து, பவுலுடைய கச்சைகளை எடுத்து தன் கைகளையும் கால்களையும் கட்டிக்கொண்டு, இந்த கச்சைகளை உடையவனை எருசலேமில் உள்ள யூதர் இவ்விதமாய் காட்டி புறஜாதியர் கைகளை ஒப்புக் கொடுப்பார்கள் என்று பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார். யாரு சொல்றா? அதுல ஏதாவது மாற்றம் இருக்குமா? தீர்க்க தரிசி, இவன் தீர்க்க தரிசி ஆவியினால் நிரம்பி அவன் தீர்க்க தரிசனம் சொல்ல. வாசிங்க. இவைகளை நாங்கள் கேட்டபோது எருசலேமுக்கு போக வேண்டாம் என்று நாங்களும் அவ்விடத்தாரும் அவனை வேண்டிக் கொண்டோம். அதற்கு பவுல், நீங்கள் அழுது என் இருதயத்தை ஏன் உடைந்து போக பண்ணுகிறீர்கள்? எருசலேமில் நான் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்திற்காக கட்டப்படுகிறதுக்கு மாத்திரம் இல்ல, மரிப்பதற்கும் ஆயத்தமா. இதுதான் அவன் சொல்றான், என்னை பலப்படுத்துகிற இயேசு கிறிஸ்துவினால மரணத்தை சந்திக்க நான் ஆயத்தமா இருக்கிறேன். தீர்க்க தரிசனம் சொன்னது யாரு? அகபு தீர்க்க தரிசி பரிசுத்த ஆவியில நிரம்பி சொல்றான். அதுக்கே அவன் பயப்படல. நம்ம வாழ்க்கையில பிசாசு ஒரு சின்ன சொப்பனத்தை கொண்டாந்து போட்டா நம்ம பயப்படுற பயம் இருக்கு பாரு. அவங்க பரிசுத்த ஆவியில அவனுக்கு தீர்க்க தரிசனம் வரும்போது அதை பத்தி அவன் கவலைப்படல. கட்டப்படுதல மறிக்கிறதுக்கு ஆயத்தமா இருக்கிறேன் என்று சொல்லி அவன் அங்கே போகிறான். நம்ம வாழ்க்கையில சின்ன சொப்பனம், அது பிசாசு கொண்டு வந்து போட்டது. இங்க ஆவியானவர் தேவன் அனுப்பின காரியம். அங்க பிசாசு நம்மளோட வாழ்க்கையில சின்ன ஒரு சொப்பனத்தை போட்டோம்னா அதை பார்த்து நம்ம பயப்படுற பயம் இருக்கு பாருங்களா. பிசாசு அது அவனுக்கு எப்படி இருக்கும்? நல்ல கொண்டாட்டமா இருக்கும். இதுக்கெல்லாம் போய் இப்படி அழுகுறானே புலம்புறானே என்று சொல்லி எதுவுமே ஆண்டவருடைய கரத்துல மீறி எதுவும் நம்மளோட வாழ்க்கையில நடக்கவே நடக்காது. நீங்க என்ன சொப்பனத்தை கண்டாலும் சரி, தரிசனத்தை கண்டாலும் சரி, ஆவியானவரே உங்களுக்கு வந்து சொன்னா கூட நீங்க தேவ சமூகத்துல போய் அப்பான்னு சொல்லி நீ அவர் சமூகத்துல போய் நிக்க ஆரம்பிச்சீங்கன்னா ஆண்டவர் எல்லாவற்றையும் மாற்றி போடுவார். பவுல் அதை பத்தி கவலைப்படவே இல்லைங்க. அவன் தீர்க்க தரிசி தான். அவன் தீர்க்க தரிசி கிடையாது. அவன் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட மனுஷன். பரிசுத்த ஆவியில நிரம்பிதான் தீர்க்க தரிசனம் சொல்றான். ஏன்பா என் இருதயத்தை நீங்க கரைந்து போக பண்ணுகிறீங்க? கட்டப்படலை, மரிப்பதற்கு நான் பலவானாய் இருக்கிறேன். அதான் அவன் சொல்ல, என்னை பலப்படுத்துகிற இயேசு கிறிஸ்து. இப்பொழுது நான் ஆவியில கட்டுண்டவனாய் எருசலேமுக்கு போகிறேன். நான் அறியேன் கட்டுகளும் உபத்திரவம் எனக்கு வைத்திருக்கிறார் என்று பரிசுத்த ஆவியானவர் பட்டணந்தோறும் தெரிவிக்கிறதை மாத்திரம் அறிந்திருக்கிறேன். ஆகிலும் அவைகளை ஒன்றையும் குறித்து கவலைப்படேன். என் பிராணனை நான் அருமையாக எண்ணேன். என் ஓட்டத்தை சந்தோஷத்துடன் முடிக்கவும் பிரசங்கம் பண்ணும்படிக்காக ஊழியத்தை நிறைவேற்றவும் விரும்புகிறேன் என்று சொல்லி. ஏன்னா அங்க பவுலுக்குள்ள இருந்த ஒரு அனுபவம் என்னன்னா, தனக்குள்ள தேவன் வைத்த அக்கினியை ஒவ்வொரு நாளும் அனல் மூட்டி எழுப்புறவனா இருந்தான். ஏதோ வெள்ளிக்கிழமை தூரம் வந்து 6 அனல் மூட்டி எழுப்புறது கிடையாது. ஒவ்வொரு நாளும் தனக்குள் வைத்திருக்கிற பரிசுத்த ஆவியானவரே அவன் அனல் மூட்டி எழுப்புகிறவன். அதனால என்ன தீர்க்க தரிசனம் வந்தாலும் எது வந்தாலும் அவன் எதை குறிச்சு அவன் என்ன பண்ணல, கவலைப்படல. எனக்கென்று வைத்திருக்கிற அந்த ஓட்டத்தை நான் ஆசையாய் பின்தொடர்கிறேன், அதை ஓடி முடிப்பேன் என்று சொல்லி அந்த தேவ பலத்துல அவன் ஓடுகிற மனுஷனாய் காணப்பட. அதனாலதான் பவுல் வந்து தீமோத்தேயு சொல்லுவான், உனக்கு மூப்பர்களுக்கு மேல் கைகளை வைத்து உனக்கு ஜெபித்த போது உண்டான வரத்தின் என்ன பண்ணு, அனல் மூட்டி எழுப்பி விட. அந்த அனுபவம் பவுலுக்குள்ள முதலாவது காணப்பட்டுச்சு.
பவுல் தனக்குள்ள இல்லாத அனுபவத்தை யாருக்கும் கற்றுக் கொடுக்க மாட்டான். ஒவ்வொரு நாளும் அனல் மூட்டி எழுப்பக்கூடிய அனுபவம் பவுலுக்குள்ள இருந்தனாலதான் தீமோத்தேயை பார்த்து சொல்லுவான், என்னுடைய பலத்தின் ரகசியம் எனக்குள் இருக்கக்கூடிய அக்கினியை ஒவ்வொரு நாளும் அனல் மூட்டி நான் எழுப்புறேன். அதே போல நீ என்ன பண்ணு, அனல் மூட்டி நீ எழுப்பு என்று சொல்லி இங்க தீமோத்தேயை பார்த்து சொல்லுகிறான். இன்றைக்கும் ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்லுகிறாங்க, உனக்குள் வைத்திருக்கிற அக்கினியை ஒவ்வொரு நாளும் நீ அனல் மூட்டி எழுப்பி விட வேண்டும் என்று சொல்லி இன்னைக்கு ஆராதனைக்கு வந்தோமா, இங்க கொஞ்சம் தேவ பிரசன்னத்தால் நிரப்பப்பட்டோமா, அதை தொடர்ந்து நாம் ஒவ்வொரு நாளும் காத்துக்கொள்கிற பிள்ளைகளாக, ஒவ்வொரு நாளும் தேவ சமூகத்துல போய் அமர்ந்திருக்கிற பிள்ளைகளாக, அதிகாலையில் அவருடைய சமூகத்துல போய் உட்கார்ந்து இருக்கிற பிள்ளைகளாக இருக்கின்ற அப்படி இருந்தோம் என்றால் பலத்தின் மேல் பலன் கொடுத்து தேவன் நம்மளை நடத்துகிறவராக இருப்பார். ஒரு நாள் நம்ம என்ன பண்ண மாட்டோம், குறுகி போகவே போக மாட்டோம். தேவன் நம்மளுடைய வாழ்க்கையில பெருக்கத்தை கட்டளையிடுவார். நம்ம வாழாக்காமல் தேவன் நம்மளை என்ன பண்ணுவார், தலையாக்குகிறவராக இருக்கார். ஏன்னா அவருக்குள்ள இருக்கக்கூடிய பலன், நம்ம சும்மா இருந்தா கூட, ஆமா ரெபேக்கா பையன் சும்மா இருந்தா கூட சுழி சும்மா இருக்காது. நம்ம சும்மா இருந்தா கூட என்ன பண்ணது, நம்மளுடைய சுழி சும்மா இருக்கு. அதே போலதான் நமக்குள்ள இருக்கக்கூடிய அபிஷேகம், நம்ம அமைதியா இருந்தா கூட அவர் நம்மளை அனல் மூட்டி எழுப்ப ஆரம்பிச்சிருவாரு. அவர் உற்சாகத்தினால் நிரப்ப ஆரம்பிச்சிருவார். இன்னும் ஓடி, இன்னும் செய்ய, இன்னும் பிரயாசப்படி, இன்னும் உன்னுடைய திறமையை வெளியே கொண்டு வா என்று சொல்லி அந்த ஆவியார் நமக்குள்ள அனல் மூட்டி அனல் மூட்டி அனல் மூட்டி நம்மளை அவர் ஒவ்வொரு நாளும் எழுப்புகிறவராக இருக்கிறார். அதை நாம் அந்த அனுபவத்துக்குள்ளே வாழ்கிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும். அப்படி இருந்தீங்கன்னா எந்த பிரச்சனையை ஃபேஸ் பண்றது உங்களுக்கு ஒரு போராட்டமாவே இருக்காதுங்க. ஒரு பிரச்சனை முடிஞ்சதுக்கு அப்புறம் தேவ பிள்ளைங்க அடுத்த பிரச்சனைக்கு ரெடி ஆயிடணும். ஒரு பிரச்சனை முடிஞ்சதுக்கு அப்புறம் அடுத்த பிரச்சனைக்கு ஏதோ முடிஞ்சிருச்சு, ஆண்டவர் ஜெயத்தை கொடுத்துட்டான்னு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆனீங்கன்னு வச்சுங்களேன், வந்துருவான். அடுத்ததுக்கு நீங்க பிளான் போட்டு இந்தந்த ரூட்ல நீ வந்தீங்கன்னா இந்தந்த ரூட்ல உன்னை மடக்க வேண்டாம் என்று சொல்லி நாம் அப்படி ஒரு ஆயத்தம் உள்ள பிள்ளைகளாக நாம் இருக்க வேண்டும். அப்படியாப்பட்ட தேவ பலனை நாம் பெற்றுக்கொள்கிற பிள்ளைகளாக, ஒவ்வொரு நாளும் அதை நாம் அனல் மூட்டி எழுப்பி விடுகிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும். ஏன் நமக்குள்ள அந்த தேவ பலன் நிக்க மாட்டேங்குது தெரியுமா? ஏன் நம்மளால பலப்பட முடியவில்லை? நம்ம எப்படி பலப்படுறது நாம் பார்த்தோம். ஏன் நம்மளால பலப்பட முடியவில்லை? ஆண்டவர் சொல்லுவார், எரேமியா தீர்க்கதரிசி மூலம் ஆண்டவர் சொல்லக்கூடிய காரியம் வாசிங்க. 2:13, எரேமியா 2:13 எடுத்துக்கொள்ளுங்க. என் ஜனங்கள் 2 தீமைகளை செய்தார்கள், ஜீவ தண்ணீர் ஊற்றாகி என்னை விட்டு விட்டார்கள், தண்ணீர் நிற்காத தொட்டிகளாகிய வெடிப்புள்ள தொட்டிகளை தங்களுக்கு வெட்டி கொண்டார்கள். என் ஜனங்கள் 2 தீமைகளை தெரிந்து கொண்டார்கள், 2 தீமைகளை செய்கிறார்கள். ஜீவ தண்ணீர் ஊற்றாகிய என்னை விட்டு விட்டார்கள், தண்ணீர் நிற்காத தொட்டிகளாகிய வெடிப்புள்ள தொட்டிகளை தங்களுக்கு வெட்டி கொண்டார்கள். இதனாலதான் தேவ பலன் என்னப்படுகிறது, அவர்களுக்குள்ளே பெருக மாட்டேங்கிறது. தேவன் வைத்திருக்கிற பலன், பலத்தின் பலன் ஏன் அவர்களுக்குள்ள பெருக மாட்டேங்குதுன்னா, அவங்க ஜீவ தண்ணீர் ஊற்றாகிய என்னை விட்டு விட்டார்கள். ஆண்டவர் சொல்ற, என்ன விட்டுட்டாங்கப்பா. பரிசுத்த ஆவியானவருக்கு முக்கியம் கொடுக்காத வாழ்க்கை, அவர் நம்மோடு இருக்கிறார், நம்மளை நடத்துகிறார் என்ற எண்ணம் கிடையாத பிள்ளைகள் தான் அவரை ஜீவ தண்ணீர் ஊற்றாகி அவரை விட்டு விடுகிற காரியம். பரிசுத்த ஆவியானவர் முக்கியத்துவம் கொடுக்கிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும். ஆவியானவர் முக்கியத்துவப்படுத்தி நாம் வாழ்கிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும். எந்த ஒரு காரியத்தை செய்யும் போது நமக்குள் இருக்கக்கூடிய ஆவியானவர் துக்கப்படுவாருங்கிற ஒரு வேதனை நமக்குள்ளே காணப்படும். இந்த காரியத்தை நான் என்னை விட்டு கொடுத்தேன், இந்த இச்சைக்கு நான் என்னை விட்டு கொடுத்தேன், இந்த பாவத்துக்கு என்னை நான் விட்டு கொடுத்தேனா, எனக்குள் இருக்கக்கூடிய ஆவியானவர் துக்கப்படுவாருங்கிற ஒரு வேதனை நமக்குள்ளே காணப்பட வேண்டும். அந்த வேதனை தான் உங்களை பாவத்தை விட்டு வெளியே கொண்டு வர பண்ணக்கூடியதா இருக்கும். ஆனால் இன்னைக்கு ஆண்டவர், இன்னைக்கு ஜனங்கள் எப்படி வாழ்கிறாங்கடா, ஜீவ தண்ணீர் ஊற்றாகிய என்னை விட்டு விட்டார்கள் என்று சொல்லி அவரை விட்டுட்டு அவரை மறந்து வாழ்கிற வாழ்க்கை. ஆலயத்துக்குள்ள மாற்றம் நம்ம ஆவியில நிரம்பக்கூடாது. ஆலயத்துக்கு வெளியில நாம் அதிகமாக ஆவி, ஏன்னா ஆலயத்துக்குள்ள உங்களுக்கு பிசாசு பிரச்சனை இருக்காது, ஆலயத்துக்கு வெளியில தான் உங்களுக்கு அதிகமான போராட்டம் இருக்கும், அதிகமான பிரச்சனை, அதிகமான பாடு, அதிகமான உபத்திரங்கள் வெளியே தான் இருக்கும். இதை காட்டிலும் நீங்க அதிகமாக ஆவியில நிரம்பக்கூடிய இடம் தான் ஆலயத்தை விட்டு நீங்க வெளியில நிற்கக்கூடிய காரியங்கள்.
அப்படி நீங்க தேவ பலத்துல நிரம்ப ஆரம்பிச்சீங்கன்னா இன்னும் ஆண்டவர் பலத்தின் மேல் பலன் கொடுக்கிறவராக. அதனால ஜீவ ஊற்றாகிய எண்ணெய் விட்டு விட்டார்கள் என்று சொல்லி ஆண்டவர் அங்கு அங்கலாய்க்கிறவராக இருக்கிறார். பரிசுத்த ஆவியானவருக்கு முக்கியத்துவம் கொடுத்து வாழ்கிற பிள்ளைகளாக நாம் இருக்க வேண்டும். அடுத்த காரியம் இங்க சொல்லுகிறார், தண்ணீர் நிற்காத தொட்டிகளாகிய வெடிப்புள்ள தொட்டிகளை தங்களுக்கு வெட்டி கொண்டார்கள். சில பேருடைய வாழ்க்கையில இந்த பரிசுத்த ஆவியானவருக்காக காத்திருப்பாங்க, ஜெபம் பார்ப்பாங்க. ஆனா அந்த மனுஷனுக்குள்ள சில விட வேண்டிய காரியங்கள், தேவனுக்கு முன்பதாக தன்னை தாழ்மைப்படுத்த வேண்டிய காரியத்துல தாழ்மைப்படுத்தாம வெறும் ஆவியான வேணும் 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 ஜெபம் பண்ணிட்டு இருப்பான். கொஞ்ச நாள் ஜெபம் பண்ணி பார்ப்பான், ஆவி பரிசுத்த ஆவியான அபிஷேகம் கிடைக்கலையா, உடனே என்ன பண்ணுவான், பரிசுத்த ஆவியானவருக்கு விரோதமான இல்ல தவறான சில உபதேசங்களை தனக்குள்ள கொண்டு வந்துருவான். இன்னைக்கு அப்படியாப்பட்ட உபதேசங்கள் நிறைய இருக்கு. நீங்க ஞானஸ்தானம் எடுக்கும் போது உனக்குள்ள ஆவியானவர் வந்துட்டாரு, உன் ஆவியின் அபிஷேகம் பண்ணிட்டாரு என்று சொல்லுறாங்க. இன்னும் பலப்படுத்துதலா, திடப்படுத்தல அப்படிலாம் ஆவியான வரவே மாட்டாருங்க. நீங்க விட்டு கொடுத்து உங்களை வெறுமையாக்கி தேவ சமூகத்துல போய் காத்திருந்தாதான் அந்த பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளே வருவார். நீங்க ஞானஸ்தானம் எடுத்ததுனால இல்ல உங்களை திடப்படுத்துகிறதுனால உங்க தலையில பெரிய ஊழியக்காரன் கை வைக்கிறனால ஆவியானவர் வர மாட்டார். இன்னைக்கு அநேகர் அப்படியாப்பட்ட தவறான தண்ணீர் நிக்க கூடாத தொட்டியை வெட்டி கொண்டு இன்னைக்கு அநேகர் தனக்கு தேவன் கொடுத்திருக்கிற பலத்தை எல்லாம் இழந்துகிட்டு இருக்காங்க. ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் தேவன் பலன் வச்சிருக்கிறாரு. அதை அனல் மூட்டி எழுப்பாம என்னைக்கோ பெற்ற அபிஷேகம், என்னைக்கோ பெற்ற வரங்கள், அது அந்த ஒரு அனுபவத்தோட இன்னைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு நாளும் அனல் மூட்டி எழுப்ப ஆரம்பிச்சாதான் அந்த பலன் நமக்குள்ள பெருகக்கூடியதாய் காணப்படும். அதனால பரிசுத்த ஆவின் அபிஷேகத்தை இன்னும் நீங்க பெற்றுக்கொள்ளவில்லை என்றால் இன்னும் உங்களை தேவ சமூகத்துல தாழ்த்த வேண்டும் என்று சொல்லி தேவன் விரும்புகிறார். உங்களை வெறுமையாக்க வேண்டும். அவர்கிட்ட போய் கேளுங்க, ஆண்டவரே ஆவியான எனக்குள்ள வருவதற்கு நான் எந்தெந்த காரியத்துல தடையா இருக்கிறேன்னு சொல்லி நீங்க கேட்டீங்கன்னா ஆண்டவர் ஒவ்வொரு காரியங்களும் உங்களுக்கு வெளிப்படுத்த, ஒவ்வொரு காரியம் நம்மிடத்துல இருக்கக்கூடிய ஒவ்வொரு சுபாவங்களை வெளிப்படுத்த, அதெல்லாம் நம்ம விட 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 ஆண்டவரே இதை விட்டு வெளியே வர எனக்கு பலனை தாங்கன்னு சொல்லி நீங்க ஜெபிக்க ஆரம்பிச்சீங்கன்னா தான் ஆவியான உங்களுக்குள்ள கிரியை செய்வார். இன்னைக்கு பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெறாம நீங்க வேற தவறான உபதேசங்களை வைத்து கொண்டிருந்தீங்கன்னா உங்களுக்குள்ள தேவ பலனை நீங்க பெற்றுக்கொள்ள முடியாது. நீங்க பலதரப்பட்ட இதுல நம்ம சர்ச்சில் இருக்கீங்க, பலதரப்பட்ட உபதேசத்துல ஆர்கனைசேஷன்ல இங்க இருக்கீங்க. நீங்க எப்பேற்பட்டதுல வந்தாலும் பரிசுத்த ஆவியின் நம்ம ரட்சிக்கப்படுகிறது ஆவியானோட துணை கொண்டுதான் நம்ம ரட்சிக்கப்படுகிறோம். எந்த மனுஷனும் தன் சுய பலத்தினால் ரட்சிக்கப்படல. வேத வசனத்தை நாம் கேட்கும்போது, சத்தியத்தை நாம் கேட்கும்போது, அந்த சத்திய வார்த்தை நமக்குள்ளே கடந்து வரும்போது பரிசுத்த ஆவியான நமக்கு உதவி செய்கிறார். நம்மை உணர்வுள்ளவர்களாய் மாற்றும்படியாக பாவ சிந்தனைகளை கொடுத்து நம்மளை உயிர்ப்பிக்கும்படியாக ஆவியானவர் நமக்கு கிரியை செய்கிறார். ஆவியானவருடைய உதவி கொண்டுதான் நம்ம எல்லா பிள்ளைகளும் ரட்சிக்கப்படுகிறோம். ஆனால் அது அபிஷேகமாய் மாறாது. வேணாம், அது உங்களுக்குள்ள என்ன பண்ணாவது அபிஷேகமாய். அபிஷேகம் என்பது தேவன் பிரித்து எடுத்து ஒரு முத்திரை போடக்கூடிய ஒரு அனுபவம். உங்களை வேறு பிரிப்பார். உங்களை வேறு பிரிக்கும் போது உங்களை எதிர்த்து போராடுகிற எல்லா போராட்டத்தை மேற்கொள்ளக்கூடிய ஒரு தேவ பலன் உங்களுக்குள்ள வருங்க. அடுத்த வேலை என்ன, பவுல் போலதான் அடுத்தவனுக்கு அங்க போன என்ன நடக்கும் என்று சொல்லிட்டு, ஆனாலும் அவன் எதை பத்தியும் கவலைப்படல. ஏன்னா அவனுக்குள் இருக்கக்கூடிய அபிஷேகம், அந்த தேவ பலன், அந்த பலனை இன்னைக்கு நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அந்த அபிஷேகத்தை நாம் தேவ சமூகத்தில் கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும். பரிசுத்த ஆவியானுக்கு விரோதமான எந்த ஒரு தவறான உபதேசம் உங்களுக்குள்ள இருந்துச்சுன்னா இன்னைக்கு உங்க வாழ்க்கையை விட்டு எடுத்து போடுங்க. அந்த உபதேசத்தெல்லாம் நீங்க எந்த டினாமினேஷன் வந்திருந்தாலும் சரி, ஆவியானவர் உங்களை நிரப்பும்படியாக அவர் உங்களை அந்த ஆவியான அனுபவம் நீங்க அதை பெற்றுக்கொண்டீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அந்த அனுபவம் எப்படி இருக்கும் என்று சொல்லி, என்ன மாதிரி எல்லாம் நம்மளை நடத்துவார், நம்மளுடைய இருதயத்தை எப்படி லகுவாக்குவார் என்று சொல்லி நீங்கள் புரிந்து கொள்ள முடியும். அதனால அந்த உபதேசத்துக்கு நீங்க என்ன பண்ண வேண்டும், நீங்க அந்த தேவ ஆவியின் அபிஷேகத்துக்கு நீங்க ஜெபிக்கிற பிள்ளைகளாக எனக்கு வேண்டும் ஆண்டவரே, இந்த ஆவியினால் நிரப்புங்க, வல்லமையினால் நிரப்புங்க என்று சொல்லி நாம் அதிகமாய் ஜெபிக்கிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும். அப்படி ஜெபிக்கும் போது அவர் தம்முடைய ஆவியை அளவில்லாமல் நம்ம மேல ஊற்றுவாருங்க.
ஒரு கொஞ்சமா நிரப்ப ஆரம்பிச்சிட்டார்னா அளவில்லாம நம்ம மேல அந்த ஆவியை ஊற்றிக்கிட்டே இருப்பாரு. அந்த பிள்ளைகள் தான் என்ன பண்ணுவார்கள், தேவ பலனை பெற்று கத்தருக்கென்று இன்னும் வைராக்கியமா எழும்புகிறவர்களாக இருப்பார்கள். அதனால உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த பலனை இன்னும் நீங்க அதிகரிக்க பண்ண வேண்டும். நீங்க நாகும் 2ஆம் அதிகாரம் 1-2 வசனத்தை நீங்க வாசிங்கன்னா இந்த தீர்க்கன் மூலம் ஆண்டவர் சொல்லக்கூடிய காரியம் வாசிங்க. 2:1-2. சிதறடிக்கிறவன் முகத்துக்கு முன்பதாக வருகிறான், அரணை காத்துக்கொள், வழியை காவல் பண்ணு, அறையை கெட்டியாய் கட்டிக்கொள், உன் பலனை மிகவும் ஸ்திரப்படுத்து. வெறுமையாக்குறவர்கள் அவர்களை வெறுமையாக்கி அவர்களுடைய திராட்சை கொடிகளை கெடுத்து போட்டாலும் கர்த்தர் யாக்கோபின் மகிமையை திரும்பி வர பண்ணுவது போல் இஸ்ரவேலின் மகிமையை திரும்பி வர பண்ணுவார். அப்ப உங்களுடைய பலனை நீங்க என்ன பண்ண வேண்டும், மிகவும் ஸ்திரப்படுத்த வேண்டும் என்று சொல்லி இங்க ஒரு ஆலோசனை. அது ஒரு ஸ்டெபிலிட்டிக்கு நேரா நாம் கொண்டு வர வேண்டும். அதுல ஒரு ஸ்திரத்தன்மை இருக்க வேண்டும். இந்த தேவ பலனை மேலும் மேலும் நாம் பலப்படுகிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும். ஒழிய நம்மளுடைய பலன் குறுகக்கூடிய லெவலுக்கு நம்ம போய்விடக்கூடாது. நம்ம ஆவியின் அபிஷேகம், ஆவியானுடைய பலன் நம்ம வாழ்க்கையில குன்றி போகும்படியாக நாம் என்ன பண்ணக்கூடாது, நம்மளை விட்டு கொடுத்து விடக்கூடாது. மேலும் மேலும் பலப்படும்படியாக நம்மை தேவ சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும். அதான் இங்க ஆண்டவர் சொல்லுகிறார், உன் அறையை கெட்டியாய் நீ கட்டிக்கொள், உன் பலனை மிகவும் ஸ்திரப்படுத்து. அறிவுள்ளவன் தன் வல்லமையை அதிகரிக்க பண்ணுகிறான் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. இப்ப நமக்குள்ள இருக்கக்கூடிய வல்லமையை நாம் என்ன பண்ண வேண்டும், அதிகரிக்க பண்ண வேண்டும். ஒவ்வொரு பிள்ளைகளுக்குள்ளும் தேவன் தன்னுடைய பலனை வைத்திருக்கிறார். ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் தேவன் தன்னுடைய பலனை, அதனாலதான் நீங்க அடிக்கடி பாத்தீங்கன்னா உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட போ, உனக்கு கொஞ்சம் பலன் இருந்து என்று ஆண்டவர் சொன்னார். உங்களுக்குள்ள ஒரு பலனை வைத்திரு. உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய பலன் நீங்க அனல் மூட்டாமல் இருக்கிறனாலதான் உங்களுக்கு இருக்கக்கூடியது உங்களுக்கு தெரியாமல் போகிறது. ஏன் உடனே சோர்வுனா உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய பலனை உங்களால புரிந்து கொள்ள முடியவில்லை. நீங்க கிதியோனுடைய வாழ்க்கையில் நீங்க பாத்தீங்கன்னா அங்க மீதியானியர்கள் அவங்களை பிடித்து அவங்க தேசத்தை ஆளுகை செய்து கொண்டிருக்கும் போது இவன் பயந்து போய் ஒளிந்து அங்க போரடிக்கிறவனாய் காணப்படுவான். ஆனால் கர்த்தருடைய தூதனானவர் அங்க நிற்கும் போது கிபியோனை பார்த்து சொல்லும் போது கர்த்தருடைய தூதனானவர் அவனுக்கு தரிசனமாகி, பராக்கிரம நீ நியாயாதிபதிகள் 6:12-14 பராக்கிரமசாலியே கர்த்தர் உன்னோட இருக்கிறார் என்று. அப்பொழுது கிதியோன் அவரை நோக்கி, என் ஆண்டவனே, கர்த்தர் எங்களோடு இருந்தால் இவையெல்லாம் எங்களுக்கு நேரிடுவானே, எங்களை எகிப்திலிருந்து கொண்டு வர இல்லையா என்று. அவருடைய அற்புதங்கள் எங்கே? இப்பொழுது கர்த்தர் எங்களை கைவிட்டு மீதியானுடைய கைகளை எங்களை ஒப்பு கொடுத்தாரே என்று சொல்லி, அப்பொழுது கர்த்தர் அவனை நோக்கி, உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட போ, நீ இஸ்ரவேலை மீதியான கைக்கு நீங்களாக்கி ரட்சிப்பாய், உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவோ என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட போ, உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா. ஆண்டவர் இன்னைக்கு சொல்லுகிறார், உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய இந்த பலத்தோட தான் உங்களை 2026க்குள்ள ஆண்டவர் அனுப்புகிறாருங்க. உங்களுக்குள்ள என்ன பலன் இருக்கும், உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா. இந்த பலத்தோட போ, 2026 நீ ஜெயம் கொள்ள வேண்டிய அநேக காரியங்கள் உன் வாழ்க்கையில இருக்கு என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். அதனால நான் பலவீனன் என்று சொல்லி சோர்ந்து போகாதீங்க, எனக்குள்ள ஒன்றும் இல்லை என்று சொல்லி நீங்க சோர்ந்து போகாதீங்க. உங்களுக்குள்ள தேவ பலன் இருக்கிறது. உங்களுக்குள்ள அவர் வைத்திருக்கிற பலன் இருக்கு. அதை நீங்கள் அனல் மூட்டி எழுப்பி விடும்படியாக இந்த டிசம்பர் மாசத்தை நீங்க பிரயோஜனப்படுத்திக் கொண்டீங்கன்னா 2026 உங்களுக்கு ஜெயிக்கிற ஒரு ஆண்டா மாறுங்க. எந்தெந்த பகுதியில நீங்க தோற்றீங்களோ, எந்தெந்த இழப்பு உங்களோட வாழ்க்கையில வந்ததோ அது எல்லாம் தேவன் 2026 ஏன்னா ஆண்டவர் சொல்ல, உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட போ, உன்னை 2026க்குள்ள அனுப்புகிறது நான் அல்லவோ என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறான்.
உண்மையிலே நீங்க இந்த மாசத்தை எந்த அளவு நீங்க தேவ சமூகத்துல பிரயோஜனப்படுத்திக் கொள்கிறீர்களோ, எந்த அளவு தேவ சமூகத்துல உட்கார்ந்து உங்களை வெறுமையாக்க ஆரம்பிக்கிறீங்களோ, அந்த அளவுக்கு தேவ பலன் உங்களுக்குள்ளே கடந்து வரும். அந்த பலத்தோடு நீங்க 2026 தொடங்குனீங்கன்னா உண்மையிலே ஒவ்வொரு பகுதியிலும் ஒவ்வொரு ஏரியாவிலும் உங்களால ஜெயத்தை பெற்றுக்கொள்ள முடியுங்க. ஏன்னா உங்களை அனுப்புகிறது நான் அல்லவோ என்று சில ஆண்டவர் சொல்லுகிறார். இன்னைக்கு உங்களை ஒப்பு கொடுங்க. இன்னைக்கு வெடிப்புள்ள தொட்டியா இருக்கக்கூடிய காரியங்கள் எல்லாம் எடுத்து போடுங்க. பரிசுத்த ஆவியானவருக்கு முக்கியத்துவம் இல்லாத வாழ்க்கையெல்லாம் எடுத்து போடுங்க. அதெல்லாம் எடுத்து போட்டு ஆண்டவரே எனக்குள் இருக்கக்கூடிய பலனை ஒவ்வொரு நாளும் நான் அனல் மூட்டி எழுப்ப எனக்கு கிருபையை தாங்க. என்ன பலவீனங்கள் இருந்தாலும் அதன் மத்தியில நீங்க பலப்படும்படியாக தேவ சமூகத்துல பவுல் சொல்றான் பார்த்தீங்களா, என் பலவீனத்தை குறித்து நான் மேன்மை பாராட்டுகிறேன், நான் அதில் இருக்கவே நான் விரும்புகிறேன் என்று சொல்லி சொல்லுகிறான். அதே போல ஆண்டவரே எனக்கு இந்த பிரச்சனை இருக்கு, இந்த வியாதி இருக்கு, இந்த பலவீனம் இருக்கு, பிரச்சனை இல்லை ஆண்டவரே என்னை இன்னும் நீங்க பலத்தால நிரப்புங்க. இந்த வியாதி போனாலும் சரி போகாவிட்டாலும் சரி என்னை இன்னும் உடைய பலத்தால நிரப்புங்க, உங்களுடைய வல்லமையினால நிரப்புங்க, உங்களுடைய அபிஷேகத்தினால நிரப்புங்க என்று சொல்லி நீங்க கேட்டு பாருங்க. ஆண்டவர் உங்க பலப்படுத்த 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 ஒவ்வொன்றும் அதுவா விலகி ஓடிக்கிட்டே இருக்குங்க. ஒவ்வொரு பிரச்சனையும் உங்க வாழ்க்கையை விட்டு அதுவா விலகி ஓடிக்கிட்டு, ஏன்னா நீங்க கர்த்தருக்குள்ள பலவானா எழும்பி நிற்க ஆரம்பிக்கும் போது எப்பேற்பட்ட கோலியாத்தாலும் உங்களுக்கு முன்பதாக நிற்க முடியாது. ஆண்டவர் தான் யோசுவாட்ட சொன்னா, மோசையோடு இருந்தது போல உன்னோட கூட இருப்பேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். நீ கவனமாய் இருக்க மாத்திரம் என்ன பண்ண வேண்டும், என் வார்த்தைகளை நீ கவனமாய் கை கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் சொன்னார். அதே போல நாம் கிறிஸ்துவுக்குள்ள எப்பொழுதும் நாம் மன ரம்யமாய் இருக்கிற பிள்ளைகளாக இருந்தோம் என்றால் அதுவே நமக்குள்ள கர்த்தருடைய பலனை நமக்குள்ள கொண்டு வரக்கூடியதாய் காணப்படுது. அதனால இன்னைக்கு உங்களை ஒப்பு கொடுங்க. எந்தெந்த காரியம் எல்லாம் உங்க வாழ்க்கையில காணப்படுகிறது, ஆண்டவரே இதை எல்லாம் விட்டு வெளியே வர எனக்கு பலனை தாங்க, அபிஷேகத்தை தாங்க, இந்த வல்லமை நான் ஒவ்வொரு நாளும் அனல் மூட்டி எழுப்ப எனக்கு கிருபை தாங்க என்று சொல்லி நீங்க ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் அப்படியே உங்களை என்ன பண்ணுவார், ஆசீர்வதித்து உங்களை உயர்த்துகிறவராக இருக்கிறார். இந்த 2025ஆம் ஆண்டு நீங்க என்னென்ன காரியங்கள் விழுந்து போனீங்களோ அதெல்லாம் எழுந்து நிமிர்ந்து நிற்கத்தக்கதாக வரக்கூடிய ஆண்டை கர்த்தர் உங்களுக்கு ஆசீர்வதித்து தருவார்.